ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு InterviewDOT. இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, நிறைய சாஃப்ட்வேர் இன்ட்ரெஸ்டிங் ஃபேக்ட்ஸ் பார்த்துட்டு இருக்கோம். ஸோ இந்த பர்டிகுலர் செக்ஷனில் எனக்கு ஒரு கேள்விங்க. இந்த காஃபியும் ப்ரோக்ராமர்ஸும் வந்து கனெக்டடாகவே இருக்காங்க. இது எப்படி கனெக்ட் ஆச்சு? ப்ரோக்ராமர்ஸ்க்கும் காஃபிக்கும் என்ன சம்பந்தம்? இது எப்படி ஆரம்பிச்சது அப்படின்னு சொல்லி நிறைய விஷயங்களை பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். ஸோ நீங்கள் ஒரு ப்ரோக்ராமராக இருக்கீங்க, சாஃப்ட்வேர் இண்டஸ்ட்ரியில் ஒர்க் பண்ணுறீங்கன்னா கண்டிப்பாக காஃபியும் ப்ரோக்ராமிங் வந்து கனெக்டடாக இருக்கும். அதுக்குறான விஷயங்களை வந்து உங்களுடைய கேம்பஸ்லேயே நீங்கள் பார்க்க முடியும். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல், காஃபி வந்து ஃபியூவல் ஃபார் ப்ரோக்ராமர்ஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஏன்னா காஃபி குடித்த பிறகு இட் வில் ஸ்டிமுலேட் ஃபோக்கஸ் அண்ட் ப்ரொடக்டிவிட்டி. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஃபோக்கஸ் இருந்துச்சுன்னா ப்ரொடக்டிவிட்டி கண்டிப்பாக ஆட்டோமேட்டிக்காக வந்துடும். இந்த ஃபோக்கஸ் வரத்துக்கு காஃபி வந்து ஒரு ஃபியூவல் மாதிரி இருக்குது அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க ஃபார் த ப்ரோக்ராமர்ஸ். அஃப்கோர்ஸ் ஸோ இட்ஸ் கால் ஃபியூவல் ஃபார் ப்ரோக்ராமர்ஸ். ஸோ இது எப்போ டிஸ்கவர் பண்ணாங்க பார்த்தீங்கன்னா 9th century வந்து எத்தியோப்பியாவில் வந்து டிஸ்கவர் பண்ணியிருக்காங்க. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா குளோபலாக அது ஸ்ப்ரெட் ஆகிடுச்சு பிகாஸ் ஆஃப் இட்ஸ் எனர்ஜைசிங் எஃபெக்ட்ஸ். ஓகே, இப்போ நம்ம பார்க்க போகிறது ஃபர்ஸ்ட் டெக் காஃபி கனெக்ஷன் எப்படி உருவாச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா 17th century இங்கிலாண்டில் நிறைய காஃபி ஹவுசஸ் இருக்கும். இதுதான் பார்த்தீங்கன்னா ஒரு ஹப் மாதிரி. எதுக்கு ஹப்புன்னு பார்த்தீங்கன்னா இன்டெலெக்சுவல், சயின்டிஸ்ட், இன்வென்டர்ஸ் இவங்கெல்லாம் மீட் பண்ணுறதுக்கான ஒரு இடமா காஃபி ஹவுசஸ் இருந்தது. ஸோ அப்போவே நமக்கு தெரியும் காஃபி ஹவுசஸ், இனோவேஷன், ப்ரோக்ராமிங் இது எல்லாமே ஒரு கனெக்டடாக இருக்குது அப்படின்னு சொல்லி அப்போ ஆரம்பிச்சு 17th century ஆரம்பிச்சிருக்குது. ஸோ இப்படி தான் வந்து இந்த டெக்கு காஃபி கனெக்ஷன் வந்து உருவாச்சுன்னு சொல்கிறாங்க. ஓகே, இனோவேஷனும் காஃபியும் கனெக்ட் ஆகிடுது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா 1950s தான் வந்து கோடிங் வந்து பிகன் ஆகுது. ஸோ ப்ரோக்ராமர்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் லாங் ஹவர்ஸ் ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்க வந்து லாங் ஹவர்ஸாக ஒர்க் பண்ணணும்னா அவங்க வந்து அலர்ட்டாக இருக்கிறதுக்கு அந்த காஃபி யூஸ் பண்ண ஆரம்பித்தாங்க. இப்படி தான் பார்த்தீங்கன்னா ஸ்லோவாக வந்து காஃபியும் ப்ரோக்ராமிங்கும் கனெக்ட் பண்ண ஆரம்பித்தாங்க. ஸோ 1970s 80s பார்த்தீங்கன்னா காஃபி பிகேம் டிஃபேக்டோ beverage. அப்படின்னா என்ன அர்த்தம்னா காமனாக ஒரு நார்மலாக யூஸ் பண்ணுற ஒரு ட்ரிங்காக மாறிடுச்சு. 1970s 1980s இந்த ட்ரெண்ட் ஆகிடுச்சு. இந்த 1980s தான் வந்து டெக்கும் பூம் ஆச்சு. அதே மாதிரி இந்த காஃபியும் ஒரு நார்மலாக யூஷுவல் ட்ரிங்காக மாறிடுச்சு எல்லாருக்குமே. 1995 வந்து ஜாவா ப்ரோக்ராமிங் லாங்குவேஜும் பார்த்தீங்கன்னா காஃபியை நேம் பண்ணி தான் வச்சிருப்பாங்க பிகாஸ் ஆஃப் இட்ஸ் எனர்ஜைசிங் ப்ராப்பர்ட்டிஸ். சரிங்க, இவ்வளோ பேசுகிறோம், இன்னோவேஷனையும் காஃபியும் கனெக்ட் பண்ணுறோம், அப்புறம் ப்ரோக்ராமர்ஸையும் காஃபியும் கனெக்ட் பண்ணுறோம். இதுக்கு பின்னாடி சயின்ஸில் ப்ரூஃப் இருக்கா, ரிசர்ச்லாம் பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இருக்குது. ஸ்டடி ஷோஸ் தட் ஒரு மாடரேட்டாக காஃபி கன்சம்ஷன் பண்ணிங்கன்னா உங்களுடைய காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் வந்து என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்ற ஸ்டடிஸ் நிறைய இருக்குது. ஸோ அதனால தான் அக்செப்ட் பண்ணிக்கிட்டு ஒரு மாடரேட் காஃபி கன்சம்ஷன், அதாவது என்ன பொறுத்தவரைக்கும் கேட்டிங்கன்னா உங்களோட ஒப்பீனியன், நீங்கள் இதை பற்றி தெரிஞ்சுட்டு காஃபி கன்சல்ட் பண்ணலாம். பட் மாடரேட்டாக காஃபி குடிக்கிறவங்களுக்கு ஒரு காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் என்ஹான்ஸ் ஆகும் அப்படின்றாங்க. யூஸ்வலாக காக்னிட்டிவ் ஃபங்க்ஷன் என்னென்னா பார்த்தீங்கன்னா ப்ரோக்ராமிங் பண்ணுறது, லாஜிக்கல் ரீசனிங், அப்புறம் டீபக்கிங் பண்ணுறது. ஏன்னா ரொம்ப ஃபோக்கஸ்டாக இருக்கணும் டீபக் பண்ணும்போது, அப்போ தான் இஷ்யூவை கண்டுபிடிக்க முடியும். ஓகே, 1970s பார்த்துட்டோம், 1980s பார்த்துட்டோம். கரண்ட்டாக என்ன போயிட்டுருக்கு, எப்படி போயிட்டுருக்கு அப்படின்னு சொல்லி பார்த்தீங்கன்னா இன்னும் அதிகமாக தான் ஆகிட்டுருக்கு. ஸோ ஸ்டார்ட் அப் கல்ச்சரில் பார்த்தீங்கன்னா ஸ்டார்ட் அப்பில் யூஸ்வலாக வந்து அதிகமாக ஒர்க் பண்ணுவாங்க. ஸோ அவங்களுக்கும் காஃபி தேவைப்படும். நிறைய ஸ்டார்ட் அப் கம்பெனியில் பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டாகவே ஒரு காஃபி மிஷின் இருக்கும். இன்னொரு கேள்வி, ப்ரோக்ராமர்ஸ்லாம் என்ன மாதிரி காஃபி வந்து ப்ரிஃபர் பண்ணுவாங்க பார்த்தீங்கன்னா, ஸோ ஹைலி ஸ்ட்ராங் காஃபி, அதுக்கு பேர் வந்து எஸ்ப்ரெஸோ இல்லைனா பிளாக் காஃபி, நம்ம ஊரில் சொல்கிற மாதிரி பிளாக் காஃபி. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான விஷயம் பார்த்தீங்கன்னா கூகுள், மைக்ரோசாஃப்ட் போன்ற ஜாயின்ட் கம்பெனிஸில் பார்த்தீங்கன்னா அவங்க கேம்பஸ்குள்ளேயே ஹை ஹெண்ட் காஃபி பார்ஸே வச்சிருக்காங்க. இட் ஷோஸ் தட் இட் இஸ் அ நார்மல் ட்ரிங்க் ஃபார் த ப்ரோக்ராமர்ஸ் டு பி அலர்ட். ஸோ இதை பற்றி நான் பார்க்கும்போது நிறைய இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை கற்றுக்கிட்டேன். ஸோ நம்ம ஆடியன்ஸ்க்கு ஏன் இதை ஷேர் பண்ண கூட நினச்சேன். ஸோ அதனால தான் உங்களுக்கு ஷேர் பண்ணேன். உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நினைக்கிறேன் இந்த இன்ஃபர்மேஷன். ஸோ ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் டு மை சேனல் ஃபார் more tech videos and interesting facts. Thank you so much for your support and all the best for your career. Thank you. Bye bye.